தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்ற பெறுவாராக. அவர் இரக்கம் நிறைந்த தந்தை, ஆறுதல் அனைத்திற்கும் ஊற்றும் அருளுமான கடவுள். அவரே நமக்கு எல்லா வகை வேதனையிலும் ஆறுதல் அளித்து வருகிறார். இறைமக்களின் வழக்கப்படி இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் கடமையை நிறைவேற்ற கூடியிருக்கும் நாம் இறைவனை பக்தியுடன் மன்றாடுவோம். அனைத்தும் அவருக்கென்றே உயிர் வாழ்கின்றன. நம் சகோதரி லூர்து மேரியின் உடலை நலிவுற்ற நிலையில் நாம் அடக்கம் செய்தாலும் புனிதரின் கூட்டத்தில் இடம்பெற கட்டளையிடுவாராக. தீர்ப்பிடும் போது இறைவன் இவருக்கு இரக்கம் காட்டுவதால் இறப்பே இவருக்கு மீட்பளிப்பதாகி பாவ கடன் ஒழிவதாக. தந்தையிடம் இவர் அன்புறவு கொள்ள நல்லாயன் இவரை அழைத்துச் செல்வாராக. ஒரு முடிவில்லா மன்னரின் பரிவாரத்தில் முடிவற்ற இன்பமும் புனிதரின் தோழமையும் பெற்று மகிழ்வாராக. உங்கள் பதில் இறைவனின் புனிதரை துணை நிற்க வருவீர். தேவரீர் தூதரை எதிர்கொண்டு வருவீர். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவரீர் தூதரே எதிர்கொண்டு வருவீர். இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்புக் கொடுங்கள். இறைவனின் புனிதரே துணை நிற்க வருவீர். தேவரீர் தூதரே எதிர்கொண்டு வருவீர். உம்மை தம்மிடம் அழைத்த இயேசு கிறிஸ்து உம்மை ஏற்றுக்கொள்வாராக. புனிதரே தூதர் உம்மை அபிரகாமின் மடியில் கொண்டு சேர்ப்பாராக. இறைவனின் புனிதரே இவர் ஆன்மாவை ஏற்றுக்கொண்டு உன்னதர் திருமுன் ஒப்புக் கொடுங்கள். நித்தியலை பாற்றி இவருக்கு அளித்தருளும் ஆண்டவரே, உங்கள் ஒளி இவர் மேல் ஒளிர்வதாக. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உம்மீது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளையும் அர்ச்சித்திருக்கிற. எனவே உடல் அடக்கத்திற்கு பயன்படும் கல்லறைகள் உயிர்த்தெழும் நம்பிக்கை வளர்க்கின்றன. நீர் உம்மடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் வரை இவர் இக்கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாறச் செய்தல்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் உம் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. நம் சகோதரி லூர்து மேரியை உலக வாழ்வினர் தம்மிடம் அழைத்துக் கொள்ள எல்லாம் உள்ள இறைவன் திருவுளம் கொண்டதால் இவர் உருவான மண்ணிற்கே திரும்பி செல்லும்படி இவர் உடலை நிலத்திற்கே கையளிக்கிறோம். ஆயினும் இறந்தோரிடமிருந்து தலைப்பேராக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து தாழ்வுக்குரிய தம் உடலை மாற்றிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவார். ஆதலால்
நம் சகோதரி லூர்து மேரியை ஆண்டவரிடம் ஒப்படைப்போம். ஆண்டவர் இவரை தம் அமைதியில் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிழ்வுடன் உயிர்த்தெழச் செய்வாராக. ஆமென். இறந்து போன லாசருக்காக கண்ணை சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்து போன லாசருக்காக கண்ணீர் சிந்தினீரே, எங்கள் கண்ணீரையும் துடைக்க மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இருந்தோர் உயிர் பெறச் செய்தீரே, எங்கள் சகோதரிக்காக நித்திய வாழ்வை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் சகோதரியை திருமுழுக்கினால் கழுவி திருப்பூத்திரம் முத்திரையிட்டு இவரை வானகம் சேர்த்தருள மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் சகோதரிக்கும் உடலையும் ரத்தத்தையும் திருவிழாக அளித்தீரே, வானக வேண்டுதலும் இவரை அமரச் செய்தருள மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிரியமானவர்களே, நம் சகோதரி அழிவுறவில்லை, மாறாக வாழ்வை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இவரை நாம் புதைக்கவில்லை, மாறாக விதைக்கிறோம். கடவுளுக்குள் இருக்கிற இயங்கின ஒவ்வொருவரும் புதைக்கப்பட்டாலும் அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்பதுதான் நம்முடைய விசுவாசம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வாறு கல்லறையிலிருந்து உயிர்த்தெழுந்தாரோ அதுபோல நம் தாய் லூர்து மேரி அம்மாவும் ஆண்டவர் வரும்பொழுது உயிர்த்தெழுவார் என்ற நம்பிக்கை நமக்கு வளர்க்கிறது. எனவே இவரை நாம் இழந்து விட்டோமே என்று நாம் வாட வேண்டாம். இவரை நாம் இழக்கவில்லை, மாறாக அவரை மாற்றுள்ள கடவுளிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறோம். குறிப்பாக இறப்பை குறித்து சொல்லும்போது தாகூர் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு குழந்தை ஒரு மார்பகத்தில் தாயினிடத்திலுடைய ஒரு மார்பகத்தில் பால் அறிந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு மார்பகத்தில் பால் தீர்ந்து விட்டது. உடனடியாக அந்த தாய் அந்த குழந்தையை மற்றொரு மார்பகத்திற்கு மாற்றி பாலை அருந்து செய்கிறார். அப்படி என்றால் அவர் முன்பு பால் அறிந்தார், இப்பொழுது பால் அருந்தவில்லை என்றல்ல. இதுதான் இந்த ஒரு வாழ்விலிருந்து மறுவாழ்விற்கு செல்லுகிறார்கள். நம் தாய் ஏற்கனவே அவர்கள் அவஸ்தை பூசை பெற்றிருக்கிறார், பாவ சங்கீதம் பெற்றிருக்கிறார், ஆண்டவருடைய புனிதமான மகளாய் இன்று கடவுளிடத்தில் சென்றிருக்கிறார். எனவே அவருடைய கணவர் மிகவும் அன்புக்குரியவர், எல்லோரையும் பக்குவமாய் வளர்த்தவர். நீங்கள் தைரியமாய் இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்த வேண்டும். இந்த தாய் நமக்காக ஜெபிப்பார்கள். அவர்கள் கடவுளை நம்பியதால் என்றென்றும் வாழ்வார். எனவே அந்த விசுவாசத்தோடு நம் தாயை விதைப்போம். ஆண்டவரே, உம் திருவுளப்படி வாழ்ந்திருந்த உம் அடியார் தம் தீச்செயலுக்கு தண்டனை பெறாதபடி இரக்கம் காட்டியருளும். இவரது உண்மையான நம்பிக்கை இவ்வுலகில் இவருக்கு இறைமக்களின் கூட்டத்தில் இடம் அளித்தது போல உமது இரக்கம் இவரை மறு உலகில் வானதூதரின் கூட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகிறோம். நித்திய இலைப்பாற்றின் தாயும் மீறி கழித்தருளும். ஆண்டவரே, நித்திய இலைப்பாற்றின் தாயும் மீறி கழித்தருளும். ஆண்டவரே, நித்திய பாத்தியம் கையூர் மீறி கழித்தருளும். ஆண்டவரே, உம்மிடமன்றோ உள்ளன யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. பரலோகத்தின் பிதாவே, இந்த நாமம் உயர்த்தப்படுவதாக, இந்த ராஜ்யம் வருக. நீங்கள் அருள் இந்த மருவியை வாழ்க. புனித மரிய இறைவனின் தாய் பாவிலாக்கியமைக்காக இப்பொழுது எங்கள் இறக்கும் அருள் இந்த மரியை வாழ்க. அதற்கு திருவச்சியாக இயேசு மாசு பெற்றவரும்